ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோடி பிரசனத்துல பார்க்க போறோம். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோகிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த மூன்று பயிற்சிகளையும் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த மூன்று பயிற்சிகளையும் வரக்கூடிய நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா தசாபுத்தியை பொறுத்தே அமையும். ஆனா செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடியது. இந்த மூன்று பயிற்சிகள் வரக்கூடிய கெடுபலனாகட்டும் நற்பலனாகட்டும் அற்புதமான முறையில் நம்மை திருப்பி தரக்கூடிய செவ்வாய் தான். ஏன்னா மற்ற கிரகங்கள் ஒரு நிலையில் இருந்தாலும் கூட செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சேனாதிபதி, படை தளபதி நிலையில் இருப்பவன். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுவுக்கு பயிற்சி ஆகின்றார். அதே நேரம் 7/12/2025 16/1/2026 வரை கிட்டத்தட்ட ஒரு குறுகிய காலமாக இருந்தாலும் கூட அற்புதமான ஒரு பலனை நம் பக்கம் திருப்புகின்ற ஆற்றல் மிக்கவர். எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். எதுக்கு விருச்சிக ராசி? விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை, விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம், ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது. விருச்சி செவ்வாய் பயிற்சி மட்டுமே அல்ல, மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த விருச்சிக பயிற்சி காலத்தில் நிகழ்கின்றன. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் இருந்து தன்னுடைய பார்வையை 7ஆம் பார்வையாக தனுசுவின் மீது செலுத்துகின்ற ஒரு காலகட்டம். குருவின் பார்வை எல்லா கிரகத்தின் மீது பருவது நன்மையை மட்டுமல்ல, சில கெடுபலனையும் தரும். கவனமாக இருக்க வேண்டும். அந்த வகையில பார்க்கும்போது களத்திரகாரன் சுக்கிரன் பலம் பெற்று 1 மற்றும் 2ஆம் இடங்களில் இருப்பதனால சில சுப செலவுகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதே நேரம் ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இம்மாதம் 1 மற்றும் 2ஆம் இடங்களில் பிரச்சனைகள் வர இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா தந்தை பிள்ளைகளுக்குள்ள சில சில மன ரீதியான சில பிரச்சனைகளையும் சண்டைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா 8ல் இருந்து 9க்கு மாறுகின்றார். அதாவது 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில இருந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுகின்றார் செவ்வாய். அற்புதமான ஒரு இடம். அந்த பாக்கியஸ்தானத்தை பாத்தீங்கன்னா தந்தை ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அற்புதமான ஒரு யோக பலன். இந்த செவ்வாய் மாறுகின்ற ஒரு நிகழ்வு விருச்சிகத்து ஒரு பொற்காலம் நற்காலம். அதே நேரம் பாத்தீங்கன்னா யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அரசு துறையில பொதுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யாரையும் எந்த நிலையிலும் தானுண்டு தன் வேலையினுண்டு என்று ஒதுங்கி செல்வது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா 11 கூடிய புதன் மாத கடைசியில், அதாவது 29ஆம் தேதி வாக்குல பாத்தீங்கன்னா 2ல் மாறி குருவின் பார்வை முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைகின்றது. இது ஒரு பெரிய மாற்றங்க. இதை நான் சொல்லியே தெரிய வேண்டும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அந்த குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா யார் மீது படுகின்றது? செவ்வாயில் இருக்கின்ற புதன் மீதும் படுகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இதுவரை கலங்கி தவித்த உங்க வாழ்க்கைக்கு நிம்மதி தருகின்ற ஒரு காலமாக அமைது. தொட்டது பொன்னாக மாறுகின்ற ஒரு நிலை. குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதை கற்கலாம். அதே நேரம் ராசிநாதன், இந்த ராசிநாதன் பாத்தீங்கன்னா செவ்வாய். ராசிநாதன் செவ்வாய் பாத்தீங்கன்னா 2ல மாறி 2 கூடிய குருவின் பார்வை அந்த 21ஆம் தேதி முதல் பெறுவதனால மதிப்பும் மரியாதையும் குடும்பத்துல மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையிலும் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும். செவ்வாய் அதே நேரத்துல பலவீனமாக இருக்கின்றார். செவ்வாய் பலவீனமாக இருப்பதனால கொஞ்சம் முன்கோபம் வரும். யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம். தானுண்டோ தன் வேலை உண்டு இருந்தால் சிறப்பு, இல்லை என்றால் பகையை சம்பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலை. அந்த பகையில் வெளியில் இருந்தாலும் கூட குடும்பத்துக்குள்ளே சில பகை உருவாவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கவனமா இருங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன? செவ்வாய் பலகீனமாக பலமிழந்து இருக்கின்ற ஒரு காலகட்டம். மற்ற கிரகங்கள் உதவி செய்தாலும் கூட அத்தனையும் இது தகர்த்து விடுமோ தடுத்து விடுமோ என்று எண்ணுகின்ற ஒரு நிலை இருப்பதனால திருத்தணி சென்று திருத்தணி முருகனை மனமுருக வழிபாடு செய்யுங்கள். அதே நேரம் சனி பகவான் ஒருவர் சற்று சங்கடத்தை தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால அதை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காயை 2ஆக உடைத்து அது நீரை வெளியேற்றி உள்ள நல்ல தீபம் ஏற்றி வழிபடுவீர்களா அற்புதமான ஒரு யோக பலனை தருகின்ற ஒரு சூழ்நிலை விருச்சிக ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அமையும்.